ඉන්දන දීමනාව වැටුපට එක් කර තිබියදී පළාත් අරමුදලින් රුපියල් ලක්ෂ 26කට අධික ඉන්ධන ගත් එස්.එම්. රංජිත් හා නෑනට வசர 16ක සිර දඬුවමක් என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருக்கலாம். லக்ஷ 2 தடேக்குத் பணவாய் என்பதாக தலைப்பிடப்படுகிறது. எனவே எரிபொருளுக்கான கட்டணம் சம்பளத்தோடு சேர்க்கப்பட்ட நிலையில் தன்னுடைய பிரத்யேக செயலராக செயற்பட்ட தன்னுடைய மைத்திரிக்கு புறம்பாக 26 லட்சம் ரூபாவை எரிபொருள் கொடுப்பனவாக வழங்கிய சம்பவம் தான் இந்த ஊழல் மோசடி வழக்கு. அந்த சந்தர்ப்ப தொடர்பான விடயங்கள் உறுதிப்படுத்தப்பட்டதை அடுத்து அவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது என்பது முக்கியமான செய்தி. வடமத்திய மாகாண முன்னாள் முதலமைச்சர் எஸ்.எம். ரஞ்சித்துக்கும் அவரது பிரத்யேக செயலராக செயற்பட்ட மைத்துனி சாந்தி சந்திரசேனவுக்கும் தலா 16 வருட கடூழிய சிறை தண்டனை விதித்து கொழும்பு மேல் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கின்றது. லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தாக்கல் செய்த வழக்கில் ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் குற்றவாளிகளாக குறித்த இருவரும் காணப்பட்டதை அடுத்து கொழும்பு மேல் நீதிமன்ற பிரதான நீதிபதி ஆதித்ய பட்டபதிகே இந்த தீர்ப்பை நேற்று தினம் அறிவித்திருக்கிறார் என்பதும் அந்த செய்தியாக இடம்பெடுத்திருப்பது காலம். குற்றவாளிகள் இருவரும் தலா 2 லட்சம் ரூபாய் வீதம் அபராதம் செலுத்த வேண்டும் என்றும் நேற்று தினம் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அவ்வாறு தொகையை செலுத்த தவறினால் மேலும் 2 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டி வரும் என்றும் நீதிபதி எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். கடந்த 2012 ஆண்டு செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி முதல் 2014 டிசம்பர் 31ஆம் தேதி வரை பிரதிவாதி எஸ்.எம். ரஞ்சித் வடமத்திய மாகாண முதலமைச்சராக இருந்த போது அவரது தனிப்பட்ட செயலாளரின் சம்பளத்தோடு எரிபொருள் கொடுப்பனவும் இணைக்கப்பட்டிருந்த பின்னணியில் அதற்கு அப்பால் சென்று சட்டவிரோதமாக எரிபொருள் கொடுப்பனவாக 26 லட்சம் ரூபாய் பெறுமதியான எரிபொருளை பெற்றுக்கொண்டமை மற்றும் அதற்கு உதவி ஒத்தாசை அளித்தமை தொடர்பில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் கொழும்பு மேல் நீதிமன்றில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. இவ்வாறு தவறாக பயன்படுத்தப்பட்ட எரிபொருளின் அளவும் 16,784 லிட்டர் என்பது வழக்கு விசாரணையின் போது தெரிய வந்திருக்கிறது. எனவே அந்த குற்றப்பத்திரிகையில் பிரதிவாதிகளான முன்னாள் முதலமைச்சர் எஸ்.எம். ரஞ்சித் அவர் தனிப்பட்ட செயலராக இருந்த மைத்துனி சாந்தி சந்திரசேகர் ஆகியோர் பெயரிடப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் நீண்ட வழக்கு விசாரணையின் பின்னர் நேற்று தீர்ப்பை அறிவித்த நீதிபதி ஆதித்ய பட்டபந்திகே லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு பிரதிவாதிகளுக்கு எதிராக 6 குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்ததாகவும் அதில் 2 குற்றச்சாட்டுகள் தொடர்பில் பிரதிவாதிகளை நீதிமன்றம் குற்றவாளிகள் அடையாளம் கண்டு தீர்ப்பளிப்பதாகவும் அறிவித்தார். இதனை அடுத்து குற்றவாளிகளுக்கு தண்டனை விதிக்கப்படும் முன்னர் ஏதேனும் மன்றில் முன்வைக்க வேண்டிய விடயங்கள் உள்ளனவா என நீதிபதி இரு தரப்பினரும் வினவினார். இதன் போது லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு சார்பில் ஆஜரான சட்டத்தரணி அவர்கள் சில விடயங்களை குறிப்பிட்டிருந்தார். குற்றவாளிகளில் ஒருவர் அனுராதபுரம் மாவட்டத்திலிருந்து மக்கள் வாக்குகளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி. அனுராதபுரம் மாவட்டம் என்பது மிகவும் கஷ்ட பிரதேச மக்கள் அதிகம் வாழும் மாவட்டமாகும். இது பெரும்பாலும் விவசாயிகள் வசிக்கும் பகுதியாகும். பிரதிவாதிகள் மக்கள் சிரமத்தில் வாழும் ஒரு பகுதியில் மக்கள் பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படி இருந்தும் பொது நிதியை தவறாக பயன்படுத்தி இந்த ஊழல் செயலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். 2012ஆம் ஆண்டில் இவர்கள் தவறாக பயன்படுத்திய பணத்தின் மதிப்பு 2.6 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமாகும். அந்த பணத்தின் தற்போதைய மதிப்பு இன்னும் அதிகமானது. எனவே குற்றத்தின் தீவிரத்தன்மையை கருத்தில் கொண்டு குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனை வழங்குமாறு நீதிமன்றத்தை கோருகிறேன் என்பதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு சார்பாக ஆஜரான சட்டத்தரணி குறிப்பிட்டார். இதனையடுத்து பிரதிவாதியின் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி இது 2012ஆம் ஆண்டு நடந்த ஒரு குற்றம் என்றும் வழக்கை விரைவாக முடிக்க பிரதிவாதிகள் முழு ஒத்துழைப்பையும் வழங்கியதாகவும் நீதிமன்றம் தெரிவித்தார். இந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு தனது சேவை பெறுநருக்கு இலகு தண்டனை வழங்க வேண்டும் என்றும் அவர் நீதிமன்றில் கோரினார். இதனையடுத்து தண்டனை தீர்ப்பை அறிவித்த மேல் நீதிபதி ஆதித்ய பட்டபதிகே மற்ற குற்றங்களுக்கு தண்டனை வழங்குவதில் பின்பற்றப்படும் நடைமுறையை இந்த வழக்கில் பின்பற்ற முடியாது. இந்த வழக்கு ஒரு பொருளாதார குற்றத்தை வெளிப்படுத்துகிறது. முதல் பிரதிவாதி தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதி ஆவார். அவர் பொதுமக்களுக்கு பொறுப்புடன் செயற்பட கடமைப்பட்டுள்ளார். ஊழல் நாட்டின் பொருளாதாரத்திலும் பாதகமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. கடந்த காலங்களில் நமது நாடு கடுமையான பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டது. இதன் காரணமாக நமது நாட்டு மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். நாட்டில் ஏற்படும் ஊழல் இது போன்ற பொருளாதார நெருக்கடிகளுக்கு காரணமாக. எனவே இது போன்ற குற்றங்களில் ஈடுபடும் மக்கள் பிரதிநிதிகள் அரசு அதிகாரிகள் மற்றும் நீதித்துறை அதிகாரிகளிடம் மென்மையாக நடந்து கொள்ள முடியாது. அவர்களுக்கு சட்டப்படி அதிகபட்ச தண்டனை வழங்கப்பட வேண்டும் என திருநமன்றில் அறிவித்தார். அதன்படியே குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனையாக தலா 16 வருட கால கடூழிய சிறை தண்டனை விதித்து நீதிபதி தீர்ப்பளித்தார்.
குறித்த தண்டனைக்கு எதிராக மேன்முறையீடு செய்ய குற்றவாளிகளுக்கு உரிமை உள்ளது என்பதையும் ஞாபகப்படுத்திய நீதிபதி குற்றவாளிகளின் கைவிரல் ரேகை பதிவுகளை பெற்றுக்கொண்ட பின்னர் சிறைக்கு அழை செல்ல கட்டளையிட்டார். இந்த வழக்கில் வழக்கு தொடர் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு சார்பில் அதன் பிரதி படிப்பாளர் ஒருவரான சட்டத்தரணி அசித்த ஆண்டனி ஆஜரானார். பிரதிவாதிகளுக்கு சிறை சட்டத்தரணி தர்ஷன குறுப்பு ஆஜரானார் என்பது முக்கியமான விவகாரம். எனவே இந்த அரச நிதியை பயன்படுத்துகின்றவர்களுக்கு இவ்வாறான தண்டனை அல்லது முறைகேடாக அதனை பயன்படுத்துகின்றவர்கள் இவ்வாறான தண்டனை வழங்கப்பட வேண்டியது காலத்தின் தேவையான விடயமாக மாறி இருக்கிறது. எனவே அது முதலமைச்சராக இருந்தாலும் சரி, பிரதமராக இருந்தாலும் சரி, ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, அதே போல மாகாண சபை உறுப்பினராக இருக்கலாம், உள்ளூராட்சி மன்ற உறுப்பினராக இருக்கலாம், அரசு அதிகாரிகள் இருக்கலாம், சாதாரண பொதுமக்களாக இருக்கலாம், யாருக்காக இருந்தாலும் சட்டம் சமமாக இருக்க வேண்டும் என்பதுதான் மக்களின் நிலைப்பாடு. எனவே இவ்வாறான குற்றங்களை செய்கின்ற அரசு அதிகாரிகள் அல்லது அரசியல்வாதிகள், பொதுமக்கள் யாராக இருந்தாலும் தண்டனை ஒரே தண்டனையாக இருக்க வேண்டும். வழக்கு விசாரணைகளும் துரிதப்படுத்தவும் தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பது மக்களின் நிலைப்பாடு. எனவே அதனுடைய நீதிமன்றத்தின் மீதான நம்பிக்கையை மீண்டும் கட்டியெழுப்புகின்ற மிக முக்கியமான தீர்ப்பாக இந்த தீர்ப்பை நாங்கள் பார்க்கலாம். எனவே கிட்டத்தட்ட 2012ஆம் ஆண்டு இடம்பெற்ற இந்த சம்பவம் தொடர்பாக நேற்று தினம் நீதிமன்றம் இந்த தீர்ப்பை அறிவித்திருக்கிறது. எனவே பொதுமக்களுடைய பணத்தை மோசடியாக பயன்படுத்தி நிதி குற்றத்தை இழைத்த அந்த சம்பவத்துக்காக இவர்கள் இருவருக்கும் 16 வருட கால சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருப்பதும் முக்கியமாக இங்கே குறிப்பிடப்பட வேண்டிய விடயமாக இருக்கிறது.